ரோஸ் எடுத்து லவ் யூ வாங்கிக்கோ, நீ லவ் பண்ண கை கடிச்சுக்க சொல்லி பிளேட் எடுத்துட்டு இது பண்ண. நான் சொன்னேன் இல்லை நான் பண்ணலன்னு சொன்னேன். அப்பயும் கேட்கல. என்ன பண்ண வீடியோ பண்ணி பக்கம் போகலாமா? நம்ம இப்போ எங்கே போகிறோம்? கடைக்கு போகிறோம். கடைக்கு போகிறோம். எந்த கடைக்கு போகிறோம்? எங்கே போகிறோம்? எந்த கடைக்கு? அதெல்லாம் அப்போ இப்போ என்னாச்சு? Wow! என்ன மட்டும் எடுத்தீங்கல்ல? அருள். ஸோ சொல்லப்போனால் காலேஜ் சேர்ந்ததுலேருந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. ஏன்னா அது வந்து பயங்கரமான ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே கிடைச்சிது. காலேஜிலேருந்து வந்துகிட்ருக்கோம், அப்படியே ஒரு மேமோட லக்கேஜ் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு மழை. சரி மழை தானே அப்படின்னு விட்டுடலாம். பட் என்னாச்சுன்னா திடீர்னு அப்படியே புயலும் அது ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பானிபூரி அண்ணாவோட கொடையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கொடை மட்டும் எங்கள் கொடையும் பறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சுட்டு நான் போய் ஆட்டோ கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட்டு ஆட்டோ எதுவுமே வரல. சரி ரிட்டன் வந்து வரலான்னு பார்த்தோம்னா திடீர்னு ரொம்ப அதிகமாக புயல் வந்துருச்சு. என்னால் அருள்கிட்ட வர முடியுமா இல்லை அடிச்சுட்டு போயிடுவேனான்னு பயமே வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு புயல். சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவகிட்ட நான் வந்துட்டேன். சரி மழையை விட்டுருச்சு, சரி போகலான்னு பார்த்தோம்னா சாரீ நனைஞ்சிருச்சு. நனைஞ்ச சாரியில் சுத்தமாக நடக்க முடியல. அது என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பத்தாததுக்கு என்னோடய செப்பல் வேறு அவ்வளோ குத்துது. அவளோட செருப்பை கொடுத்தா எனது போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவள் செருப்பு அதை விட அதிகமாக குத்துது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பக்கம் மேமோட லக்கேஜ், இன்னொரு பக்கம் வந்து சாரியை பிடிச்சிட்ருக்கேன் கையில். எனக்கு கீழே விட்டால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிச்சி தூக்கிட்டுருக்கேன். ஒரு பக்கம் மேமோட லக்கேஜ், ஒரு பக்கம் கூட, அப்புறம் பின்னாடி பேகு. இதில் செப்பல் வேறு குத்துது, நடக்க முடியல. இமேஜின் பண்ணாலே தெரியும் அன்றைக்கி எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த நாளை மறக்கவே முடியாது. எப்படா ஹாஸ்டல் போவோம்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் நடந்து போய் சேர்ந்து ட்ரெஸ் மாற்றி ரெஸ்ட் எடுத்த சுகமே வேறு. ஸோ அது வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டாக அந்த டேஸ்ட் இல்லைன்னாலும் ஓகே. வந்துட்டு வேற இருக்கா பின்னாடி வா ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல ஆடு ஆச்சா
எக்ஸ்பிரஷன் 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 தொட்டியா கார்த்திகா யாரு நண்பு கீதா கீதா ஷோ வேற யாரு மிச்சமாயிட்டாங்க? சின்னாமணி பார்த்திருக்கியா? எப்படி நடப்ப நீயே பண்ணு. துப்பிட போறாங்க யாராவது. அம்மாம்மா நீங்க சொல்லுங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை சொல்லுங்க. துப்பாய கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓ ஆமா, நாம இப்ப தண்ணி எடுக்க வந்திருக்கோம். எதுக்காக நம்ம தண்ணி எடுக்க வந்திருக்கோம்னா மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க ஹாஸ்டல்ல மோட்டர் ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேங்க்ல நாங்க தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த டேங்க் வேற கருப்பு கொஞ்சம் நீளம் கலந்த ஒரு டேங்க், அது கொஞ்சம் மஞ்சள் உள்ளது. தண்ணி எடுத்துட்டு ஆட்டம் போடலாம். ஆமா, தூக்கிட்டே போக முடியும். உங்களுக்கு ஜாலியா இருக்கு. பாய்.
இந்த மூமெண்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னா காலேஜ் ஸ்டார்டிங்கில் நான் 3rd இயர் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் நடந்த சம்பவம் இது. ஸோ இதில் என்ன ஆகும்னா ஒரு 2 பூனை, இது நானும் வீட்லேயும் பூனை வளர்க்குறோம். ஹாஸ்டலில் வந்து திடீர்னு பூனை பார்த்ததும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட மியாவ் டாக் இருந்துச்சு. அதில் வந்து பூனை என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அதை வச்சு கேட்டதுக்கு மம்மி டேடி வேறு யாரையும்னு இருந்துச்சு. ஸோ அம்மாவை மிஸ் பண்ணுற போல் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அதை மோஸ்ட்லி வந்து கேட் வந்து சொல்கிற பிச்சு கேட்காது. பட் நான் அது கூப்பிட்டதுமே வந்துருச்சு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வர அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு காலேஜ் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்லை. இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஒரு க்யூட்டான மூமெண்ட். ஹாஸ்டலில் நான் ஒரு நாளை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது May 17 என்னோடய பர்த்டே அன்னைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அவங்க கேக் எப்போ வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களும் எதுவுமே கண்டுக்கல. மேபி அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால என்னால் அதை மறக்கவே முடியாது. அண்ட் வந்து ஒரு நாளைக்கு என்னோடய பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஈவினிங் டைம் எனக்கு அழுகையே வர வச்சுட்டாங்க. ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டு வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்தோம் நானும் அருள்மொழியும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். ரூமில் வந்து படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கால்லாம் வலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எப்பவுமே தலையில் கை வச்சா நான் தூங்கிடுவேன். சரி நான் பாதி தூங்கிட்டேன். பாதி தூக்கத்தில் இருக்கும்போது அருள் வந்து என்னோடய தலையில் கை வச்சு மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் வந்து என்னோடய கால் எடுத்து என்னோடய கால் அமுத்தி விட்றாங்க. யார்ரா அதுன்னு பார்த்தா ஒரு அக்கா பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, என்னோடய சீனியர். அந்த அக்கா வந்து என்னோடய கால் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. அது கஷ்டமா இல்லை சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோ என்னவோ, பட் அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த ஹாஸ்டல் வந்து எல்லா வகையான ஃபீல் கொடுத்துச்சோ இல்லையோ தெரில, பட் புது புது ஃபீலிங்ஸ் நிறையவே கொடுத்துருக்கு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தோம்னா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 12 மணிக்கு வந்து எழுப்பி இங்கே கொசு கடிக்குது வா ரூமுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. எனக்கு அப்போ தூங்கிட்டு இருந்ததுனால அன்றைக்கி எனக்கு பர்த்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி போய் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ பலூன்ஸ் ரூம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து கான்ஷியஸே இல்லை ஒழுங்கா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பாம் வந்து நான் தான் வெடிச்சிட்ருப்பேன். பட் அது எனக்கு தெரியவே தெரியாது. வீடியோவில் பார்க்கும்போது தான் இது நானா வெடித்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ பட் நிறைய லவ். எத்தனை பேர் வந்து 12 o'clock எழுப்பி ஆடுங்க அப்படின்னு சொன்னால் ஆடுவாங்கன்னு தெரில. ஏன்னா பகலே யாரும் ஆட மாட்டாங்க. ஆனால் எனக்காக என்னோடய ஹாப்பினஸ்க்காக மிட் நைட்டில் வந்து டான்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அவசியமே இல்லை, நாளைக்கு காலேஜ் இருக்குது, நல்லா தூங்கலாம். பட் அவங்க தூங்காமல் எனக்காக பலூன்ஸ் ஊதி டெக்கரேட் பண்ணி எனக்காக டான்ஸ் ஆடி யார் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணுன்னு தான் இருக்குது. பட் இதை வந்து தேங்க்யூ சொல்லி முடிச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஆல்.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்ப சாப்பிட்டா நைட் சாப்பிட மாட்டாடி, அதனால நான் வச்சுக்கலாம். அபி வேணாம் அபி, அபி ப்ளீஸ் அபி போக வேணாம் அபி, எனக்கு நைட்டுக்கா சாப்பிடலாம். பேண்ட் உருவிடுவேன் அப்புறம். அக்கா சாப்பிடலடி, நான் அக்கா சாப்பிட்டேன். டாடி அக்கா சாப்பிடலடி.